என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இல்லத்தை நோக்கி வந்த ஒருவர் திரும்ப சென்று விட்டார். அவர் உன் இல்லத்தை நோக்கி வந்ததற்கான மிக முக்கியமான காரணமே உன்னை அழிப்பதுதான். ஆனால் இவர் அதை செய்யாமல் திரும்ப சென்றிருக்கிறார் என்றால் நிச்சயமாக இவர் யார் என்று இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவரின் நோக்கம் என்ன என்பதனையும் நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். உன் பிரத்யங்கரா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் என்னவென்று நீ சற்று கவனமாக செவிகொடுத்து கேட்டால் மட்டுமே உனக்கான எல்லா விஷயங்களும் உன்னை வந்து முழுமையாக சேரும். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடப்பது இந்த வாழ்க்கையில் என்னவாகிறது என்று சொல்லி நீ கலங்குவதை விட என்னுடைய அன்போடும் அருளோடும் இந்த வாழ்க்கை உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள். எதுவும் காரணமில்லாமல் இங்கு நடக்கவில்லை. எந்த ஒரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேவையில்லாமல் வழிநடத்தவில்லை. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உன்னை வழிநடத்துகிறேன் என்பது நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. சில பிரச்சனைகள் உன்னால் ஜீரணிக்கவே முடியாத அளவிற்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கிடையில் உன்னை அழிக்கவும் ஒருவர் புறப்பட்டு உன் இல்லம் தேடி வந்ததை நீ உணரவில்லை. இத்தனை பிரச்சனைகளை கடந்து வர முடியாமல் தவிக்கின்ற என் பிள்ளைக்கு இப்படியும் ஒரு கஷ்டம் வந்தது என்று தெரிந்தால் நிச்சயமாக நீ மிகுந்த வேதனைப்படுவாய் என்றுதான் அந்த நேரத்தில் அதை உனக்கு நான் தெரியப்படுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த விஷயம் உனக்கு தெரிய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு காரணம் என்னவென்று நீ போக போக தெரிந்து கொள்வாய். எதற்காக இந்த விஷயம் இன்று உனக்கு தெரிய வந்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்காக என்றும் என்றென்றும் உன்னை தொடர்ந்து வருகின்ற உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்கின்ற சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக புரிதலை கொடுக்க வேண்டும். உனக்கு நான் சொல்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று நீ வேண்டுமானால் அறியாமல் இருக்கலாம். ஆனால் உன் தெய்வம் நான் அறியாமல் இருப்பேனா? உன் தாயானவள் நான் இதனை தெரிந்து கொள்ளாமல் இருப்பேனா? உன்னை தொடர்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் நான் உணர்ந்தவள். உன்னை சுற்றி வருகின்ற எல்லா வேதனைகளும் யாரால் வருகின்றது, எதனால் வருகின்றது என்பதனை சரியாக நான் புரிந்து வைத்திருப்பவள். அப்படி இருக்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் குழந்தை, நீ எப்பொழுதும் எதற்காகவும் கலங்காமல் இரு. எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாமல் இரு. உன்னை தேடி வருவது போல இந்த வாழ்க்கையில் பெரிய பெரிய அதிசயங்கள் எல்லாமும் இனி உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய பக்குவமும் உனக்கு இருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இந்த பிரத்யங்கரா கண்ட விஷயத்தை தான் நான் உனக்கு என்னவென்று சொல்லிவிட நினைக்கின்றேன். இப்படி கூட ஒருவரின் வாழ்க்கையில் நடக்குமா என்று நாம் வியக்கின்ற அளவிற்குத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த நினைப்பதும் வேண்டும் என்றே உன்னை கண்ணீர் விட வைப்பதுமாக சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்திருந்தாலுமே என் பிள்ளை, அந்த நிலையை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய். அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல், அதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் நீ அந்த நிலையிலிருந்து கடந்து வந்து விட்டாய். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று நீ யோசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்கின்ற சில விஷயங்கள் இனியும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. இது என்ன, நம்மை சுற்றி நடப்பது என்ன என்பதனை எல்லாம் உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. எல்லா நிலையிலும் நீ மீண்டு வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. எல்லா சூழ்நிலையையும்
நீ கடந்து வரக்கூடிய பக்குவமும் உனக்கு வந்துவிட்டது. இனிமேலும் என் குழந்தை, எதற்காகவும் நீ கலங்க வேண்டிய கட்டாயமில்லை. ஆனால் ஒரு சில விஷயங்களை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கின்றது. நீ நினைக்கிறாய் நமக்கு இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டம் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தெய்வம் எல்லா கஷ்டங்களையும் உன் முன்னால் கொண்டு வருவதில்லை. தெய்வம் எல்லா பிரச்சனைகளையும் உன் முன்னால் கொண்டு வந்து சொல்வது கிடையாது. ஏனென்றால் இந்த சிறு சிறு பிரச்சனைகளையே என் பிள்ளை சமாளிக்க முடியாமல் நீ திணறும் பொழுது, எல்லா பிரச்சனைகளையும் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நின்று விடுவாய். இந்த வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ள முடியாமல் நீ கலங்கி நின்று விடுவாய். உனக்கென நான் என்ன எல்லாம் கொண்டு வந்து தந்தேனோ அது அத்தனையுமே உனக்கு ஒரு பகுதி மட்டும்தான். மீதமுள்ள விஷயத்தை எல்லாம் தெய்வம்தான் உனக்கு பதிலாக ஏற்றுக்கொள்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக தெய்வம் முன்னின்று நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த பல விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இனியாவது உன் பிரித்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த நேரம் நான் உனக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறேன் என்று தெரிந்தால் நிச்சயமாக உன் தாயானவள் எனக்கு நீ நன்றி சொல்வாய். என் பிள்ளையை நான் எதிர்பார்ப்பது நன்றி அல்ல, என் பிள்ளையினுடைய அன்பு மட்டும்தான். நான் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற இந்த விஷயத்தை எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்களை எப்பொழுதும் நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். உன் வீட்டிற்கு வெளியே வந்தது யார், உன்னை அழிக்க நினைத்தது யார் என்பதனை எல்லாம் நான் தெரிந்து கொண்டுதானே உன்னிடத்தில் வந்து நிற்கின்றேன். இந்த விஷயங்களை எல்லாம் நான் உணர்ந்த பிறகுதானே உன் முன்னால் நிற்கின்றேன். அதனால் எல்லாமுமாக இந்த நிலையை நீ உணரும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமகிழ்ச்சியான விஷயங்களை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த பிரித்யங்கரா உன் இல்லத்தை தேடி வந்தவரை கண்டதும் நிச்சயமாக எனக்கு அத்தனை கோபம் வந்தது. சட்டென்று ஒரு நொடியில் இவரை உன் இல்லத்திலிருந்து அடித்து விரட்டி இருக்க முடியும். ஆனால் இவர் வந்ததற்கான காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர் வருவதற்கான நோக்கத்தை நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதையுமே அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் நாம் விட்டுவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு விஷயம் நம் இல்லத்தை தேடி நமக்கு அழிவை கொடுக்க வருகிறது என்றால் அது யாரால் அனுப்பப்பட்டது, எதனால் வந்திருக்கிறது என்கின்ற உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்ள நான் ஆசைப்பட்டேன். நான் நினைத்தது போலவே இதையெல்லாம் நடத்தியது உன்னுடைய எதிரியாக இருக்கக்கூடிய ஒருவர்தான். உன்னை அழிக்க வேண்டிய சூழ்நிலையில் அவர் தேவையில்லாத பல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றார். வேண்டும் என்றே உனக்கு பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் இவர் தந்து கொண்டிருக்கின்றார். என் பிள்ளையே, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும், உன்னை தொடர்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நீ எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ உறுதியாக தெரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, இவர்கள் அனுப்பிய செய்வினைதான் உன் இல்லத்தை தேடி உன்னை அழிக்க வந்தது. ஆனால் அந்த இடத்தில் உனக்கு காவலாக நின்றது உன் பிரித்யங்கரா நான் அல்லவா? உனக்கு உன் வீட்டில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் உறுதுணையாக நின்றது உன் பிரித்யங்கரா நான் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த தீமை ஒரு அளவிற்கு மேல் உன் இல்லத்தின் அருகில் நெருங்கிவிட முடியாது. ஒரு நிலைக்கு மேல் அவர்கள் உன் இல்லத்தின் பக்கம் வந்துவிட முடியாது. அவர்கள் எண்ணியது போல சூழ்ச்சிகளால் உன்னை வீழ்த்த நினைத்தது மட்டுமல்லாமல்
செய்வினைகளை ஏவி உன் குடும்பத்தையே அழிக்க இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். இப்படிப்பட்ட முடிவுகள் எல்லாம் தொடர்ந்து வரும் பொழுது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வரும் பொழுது, அந்த நேரம் தெய்வம் என்ற ஒன்று இல்லை என்றால் என்றோ இவையெல்லாம் உன் வாழ்க்கையை பதம் பார்த்திருக்கும். என் பிள்ளை, செய்வினைகள் இருப்பதை எண்ணி கலங்குகிறாய். ஆனால் அதே நேரத்தில் தெய்வ சக்தி இருக்கின்ற நம்பிக்கை ஏன் இல்லாமல் போய்விடுகின்றது? பல பிள்ளைகளினுடைய மனநிலையை நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன். அவர்களினுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கிறது என்பதனை நான் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொரு சிந்தனைகளும் இவர்களை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நான் உணர்ந்துதான் வைத்திருக்கின்றேன். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் சில நேரங்களில் தீய விஷயங்கள் இருக்கிறது என்பதனை நம்புகின்றவர்கள் நல்ல விஷயம் இருக்கிறது என்பதனை நம்ப மறந்து விடுகின்றார்கள். சரி, இதுவெல்லாம் அவரவர்களினுடைய எண்ணங்கள். என் குழந்தையே, நீ ஒருபொழுதும் உன் தாயானவள் என்னை மறந்தது கிடையாது. அதனால் தானே அம்மா எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த பிரித்தியங்கரா ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வரும் பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல சூழ்நிலைகளிலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவானாலும் சரி, ஏதுவானாலும் சரி, உனக்கான நேரம் வரும் பொழுது நீ விரும்பியபடி உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் நான் நடத்தி தருவேன். நீ ஆசைப்பட்டபடி அத்தனை திருப்பங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். உனக்காக எல்லாமுமாக உன்னை தொடர்கின்ற தெய்வத்தினுடைய அன்பினை மட்டும் எக்காலத்திலும் விட்டுவிட நினைக்காதே. சூழ்நிலைகளை கண்டு பயந்து தெய்வ நம்பிக்கையை ஒருபொழுதும் என் பிள்ளை நீ இழந்து விடாதே. உனக்கென எப்பொழுதும் தெய்வம் உறுதுணையாக இருக்கும். உனக்கென இந்த வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் தெய்வம் உன்னை காக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நிலையில் பிரித்தியங்கரா உனக்கு துணை நின்றதனால் உன்னை காப்பாற்றி விட்டேன். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீயும் சற்று என்னவென்று கவனித்து இந்த நிலையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்து விட்டது என்று எல்லாம் எண்ணி கலங்காதே. இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையையும் உனக்கென கொடுக்க வேண்டும் அல்லவா? உன் வீட்டிற்கு வந்த இந்த செய்வினை உன் பிரித்தியங்கரா என்னை கண்டதும் திரும்ப சென்று விட்டது. அதுபோல உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் யாராவது ஒருவர் எப்பொழுதும் நின்று உன்னை இது போன்ற ஆபத்திலிருந்து காப்பாற்றுவார்கள். ஆனால் அதற்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். இதையெல்லாம் நீ கவனிக்காமல் விட்டுவிட்டாயானால், இப்படி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டாயானால், உனக்கு நடக்கக்கூடிய கெடுதல்கள் உன்னை தேடி வர தொடங்கிவிடும். உன்னை தேடி வருகின்ற தீமைகள் அத்தனையும் உன் இல்லத்தை தேடி வர தொடங்கிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்னவானாலும் ஏதுவானாலும் என் குழந்தையே, உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் உனக்கு எப்பொழுதும் தெய்வத்தின் துணை மட்டுமே உன் வாழ்க்கையின் உறுதுணையாக தந்திருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது தெய்வத்திடமிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய அன்பினை பெறாமல் நீ எப்பொழுதும் இருந்து விடாதே. இது போன்ற ஆபத்துக்கள் வருவது எல்லாம் உனக்கு தெரியாது. நடந்த பிறகு ஐயோ அம்மா என்று கதறுவதை விட தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கையினால் தெய்வம் உன்னை விட்டு வேறெங்கும் செல்லாதபடி நீதான் எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் கிடைக்க இந்த பிரித்தியங்கரா உறுதுணையாக இருப்பாள் என்பது உனக்கு மிக பெரிய புரிதலாக இருக்கட்டும்.
நல்லது நடக்க வேண்டி நான் இருக்கிறேன். எப்பொழுதும் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டி நான் வருகின்றேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.